வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யாழ்மண்டல தலைவர் உள்ளிட்ட அறங்காவல பெருமக்களுக்கும், முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்களுக்கும், இணைப்பினில் இணைந்திட்ட அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எமக்கு நல்ல தம்பதிகள் நமது இலட்சியம் என்ற சிறப்பான ஓர் தலைப்பினில் சிந்தனை விருந்தளிக்க இருக்கின்றார் கரூரைச் சேர்ந்த முதுநிலை பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்கள். அம்மாவை பற்றிய ஓர் அறிமுகத்தோடு நிகழ்வினுள் சென்றிடுவோம். பிஎஸ்சி கோம் சயின்ஸ், எம்ஏ பிலோசபி அண்ட் ரிலிஜன் கற்கநெறியை முடித்த அம்மா அவர்கள் 34 வருடங்களுக்கு மேலாக தன்னை மனவளக்கலையில் இணைத்து அருத்தொண்டாற்றி வருகின்றார். மனவளக்கலையில் எம்ஏ கற்கநெறியை முடித்த அம்மா அவர்கள் கடந்த 5 வருடங்களாக முதுநிலை பேராசிரியராக தன் கடமையை ஆற்றி வருகின்றார். அது மட்டுமன்றி அம்மா அவர்கள் ஒரு ஞான ஆசிரியரும் ஆவார். இலங்கைக்கு மனவளக்கலையை போதிக்க பலமுறை தனது விஜயத்தை மேற்கொண்ட அம்மா அவர்கள் விண்ணலை வழியாக பல சிந்தனைகளையும் நடத்தி வருகின்றார். இவற்றோடு தன் வீட்டு மேல் மாடியில் ஓர் தவ மையத்தையும் நடத்தி வருகின்றார். இத்தகைய சிறப்பு மிகு முதுநிலை பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்களை நல்ல தம்பதிகள் நமது இலட்சியம் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை விருந்தளித்திட முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா சார்பாக அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடனுமா, மிக்க நன்றி. வாழ்க வையகம் ஆரம்பிச்சிடலாமாங்கம்மா? கேக்குதா? ஆமாம்மா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை இந்த உலகுக்கு தந்த தாய் தந்தையரை வணங்கியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையை வணங்கியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையே எனக்குள்ளாகவும் இருக்கின்றார் என்பதை உணர வைத்த ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கியும், மேலும் எனக்கு நல்ல கணவரை பெற்று தந்த எனது மாமனார் மாமியார் இருவரையும் வணங்கியும், மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு எல்லா விதங்களிலும் உதவி கொண்டிருக்கின்ற எனது கணவர், குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், குறிப்பாக எனது 2 மருமகள்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை வேளையிலே வணங்கியும் வாழ்த்தியும், மேலும் இந்த அருமையான வாய்ப்பை தந்த முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், யாழ் மண்டலத்தை சார்ந்த தலைவர் ஐயா உள்ளிட்ட அறங்காவலர்கள் அனைவருக்கும், அம்மா அவர்களுக்கும், இந்த இணைய வழியில் இணைந்திருக்கின்ற அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும், மெய் உணர்வாளர்களாகிய சிந்தனையாளர்களாகிய அறிஞர் பெருமக்களாகிய வேதாத்திரிய தூதுவர்களாகிய நாடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சுக்குமமா உள்ள சுவாமிஜி அவர்களே, இங்கு எழுந்திருந்து உங்களுக்கு நல்ல தம்பதிகள் நமது லட்சியம் என்ற சிந்தனையை உங்களுக்கு விளங்கும் வகையில் எடுத்துரைக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு உள்ள உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டு இந்த சிந்தனையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல தம்பதி, தம் பிளஸ் பதி தம்பதி. அப்ப தன்னுள்ள பாதி அப்படிங்கறது நமக்கு அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் தெரியுது. ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் துணை நின்று உதவ வந்தவர்தான் வாழ்க்கை துணை என்ற தம்பதி. கண் போன்றவன் கணவன், கண் கூட்டல் அவன் கணவன்,
மனை கூட்டல் வி மனைவி. மனை என்ற வீட்டுக்கு விளக்கு போன்றவள் மனைவி. கண்ணும் விளக்கும் போல செயல்படுபவர்கள் கணவன் மனைவி, அதாவது தம்பதி உறவாகும். உறவு என்றால் என்ன? இருவரிடையே ஏற்படும் நட்பே உறவாகும். இந்த உறவு எங்கிருந்து வந்தது அல்லது எங்கிருந்து தோன்றியது என்றால், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ என்ற நமது வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பாடலுக்கு ஏற்ப ஒவ்வொரு அணுவும் மற்றொரு அணுவுடன் கொள்ளும் நட்பினால் இணைந்து பஞ்சபூதங்களாகி பின் ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதனாக வந்த பின் அந்த நட்பே உறவுகளாக மலர்ந்துள்ளது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டியவரே பாமர மக்களின் தத்துவ ஞானியான நம் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி ஆவார். நிலவுகள் இல்லாத இரவு கூட இருக்கும், ஆனால் உறவுகள் இல்லாத குடும்பம் இருக்காது. சுமார் 800 கோடி மக்கள் தொகையில் நாம் ஒருவராக உள்ளோமே. இப்படிப்பட்ட நாம் வாழ்க்கை என்ற கடலில் உறவுகள் என்ற கப்பலை கொண்டு பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்றால், முதலில் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இனிமையான நட்பு தேவை. பின் உயிருக்கும் மனதிற்கும் ஒரு உத்த நட்பு தேவை. பின் மனதிற்கும் அறிவிற்கும் இணக்கமான நட்பு அல்லது உறவு தேவை. பின் அறிவிற்கும் இறைநிலை என்ற மெய்ப்பொருளுக்கும் இடையே ஒரு அருமையான உறவு தேவை அல்லது நட்பு தேவை என்பார் நமது மகரிஷி. இப்படிப்பட்ட இனிமையான உறவு அமைய வேண்டும் என்றால், கணவன் மனைவி உறவின் சிறப்பை உணர்ந்து, அதாவது தம்பதிகளின் சிறப்பை உணர்ந்து தெளிவு பெற்று நாம் வாழ வேண்டும். அன்பு என்பதே உறவுக்கு சிறந்த பாலம். மனிதன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், ஆனால் மனிதனாக வாழ மட்டும் அறியவில்லை என்பார் நமது குருபிரான். உறவின் சிறப்பை அறியாததே காரணமாகும் என்றும் கூறுவார் நம்முடைய குருபிரான். கணவன் மனைவி உறவு அல்லது தம்பதியின் உறவு திருமணம் என்ற பந்தத்தில் தானே ஏற்படுகிறது. அப்போது திருமணம் என்றால் என்ன? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கோள்களுடைய நிலையை கொண்டு ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து 8 திக்குகளிலிருந்தும் உறவினர்களை வரவழைத்து 7 அடி எடுத்து வைத்து, அதாவது சப்தபதி சடங்கு என்று செய்வார்கள். அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து 4 வேதங்களை ஓதி 3 முடிச்சுகள் போட்டு 2 மனங்கள் இணைந்து ஓர் உயிராக சங்கமிக்கின்ற வாழ்க்கை நல ஒப்பந்தம் தானே திருமணம். ஒரு ஆண் நல்ல கடந்த காலம் கொண்ட பெண்ணையும் ஒரு பெண் நல்ல எதிர்காலம் கொண்ட ஆணையும் தேர்ந்தெடுப்பதுதான் திருமணம். திருமணம் என்பது அன்பிற்கும் அறத்திற்கும் நடக்கின்ற ஒப்பந்தம். ஆணின் வாழ்வை முழுமை பெற வைப்பதில் பெண்ணும், பெண்ணின் வாழ்வை நிறைவு பெற வைப்பதில் ஆணும் பங்கேற்றுவதே திருமண பந்தம். இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டோ செயலில் கொண்டோ ஒருவர் மற்றவர் உடல் பொருள் ஆற்றலை அர்ப்பணித்து நிற்கும் நிலையே திருமணம். 3 பங்கு அன்பும் 7 பங்கு மன்னிப்பும் குணமும் இணைந்த கலவையே திருமணம் அப்படின்னு லாவர்ஸ் சொல்றார். உலகத்துக்கே நீங்கள் ஒற்றை நபராக தெரியலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை என்ற ஒற்றை நபருக்கு நீங்கள் மட்டுமே உலகமாக தெரிவதுதான் திருமணம் அப்படின்னு ஹீதர் கார்டஸ் என்பவர் கூறுகிறார். மன்னிக்கு தெரிந்த 2 பேருக்குள் ஏற்படுவதே சந்தோஷமான திருமண பந்தம் அப்படின்னு ரூத்வெல் கிரஹாம் அப்படின்றவர் கூறுறார். திருமணம் என்பது 2 நபர்கள் மட்டும் இணைவது இல்லை, 2 குடும்பங்களும் இணையும் பிணைப்பு ஆகும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று கூறுவார்கள். அது முற்றிலும் உண்மை. சித்திரகுப்தன் போல நம் கருமையமானது எல்லா கணக்குகளையும் எழுதி வைத்துக் கொண்டு நம் சுவாமிஜி கூறுவது போல அவரவருடைய அடி மனமே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் இடைத்தரகர்கள் போல் செயல்படுகின்றனர் என்பதற்காக ஏற்ப நமது பதிவுகளுக்கு ஏற்பவே நம்முடைய தம்பதி உறவு அமைகிறது. கடலில் உப்பு, காட்டிலே மிளகாய், மலையில் எலுமிச்சம்பழம் சேர்ந்து ஊறுகாய் வந்தது போல உடல் பொருள் ஆற்றலின் இணைப்பே தம்பதியினுடைய உறவு.
மாலை என்ற திடப்பொருளை மாற்றிக்கொள்ள வைத்து திரவ பொருளாகிய பாலை பருக வைத்து வெப்பமாக தீபத்தை சாட்சியாக வைத்து காற்றால் ஆன மந்திர ஒலியை நம்ம இதுல பாணியில சொல்லணும்னா வாழ்க வளமுடன் என்று எழுப்பி சக்தி என்ற பெண்ணையும் சிவம் என்ற ஆணையும் கை கோர்த்து அந்த இயக்க இருப்பு கூட்டிலே, அதாவது காந்த அதிர்வை உணர வைக்கின்றனர். எனவே தம்பதி உறவை உயிராக மதிக்க வேண்டும். இல்லறம் வாழ்க்கை கலைகள் அனைத்தும் கற்கக்கூடிய ஒரு சர்வ கலாசாலை. எனவே இல்லத்திலே தம்பதியிடையே ஒழுக்கம் அமைதி நிலவினால் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு வெற்றி கிட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தம்பதி உறவு என்பது இறைவன் கொடுத்த வரம், புனிதமான உறவு, தெய்வீகமான உறவு, டிவைன் பார்ட்னர்ஷிப், சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்ட உறவு. இட் இஸ் நத்திங் பட் எ கான்ட்ராக்ட் என்று கூட கூறுவார்கள். வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதில் குழந்தை போல இருக்கணும். ஏனெனில் அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்ததும் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். அது போலதான் நம்முடைய தம்பதிகள் உறவும் இருக்க வேண்டும். தாரமும் குருவும் தவத்தினது பலன் என்கிறது வாழ்வியல். உடலாலும் மனதாலும் இரண்டர கலந்து ஆத்மாவின் அடி ஆழம் வரை ஊடுருவி செல்வதுதான் தம்பதி உறவு. மற்றவர்களின் மன ஓட்டங்களை வெறும் பார்வையாளராய் இருந்து கவனிக்க முடியும். ஆனால் சுகம், துக்கம், விருப்பு, வெறுப்பு, குழப்பம், பயம் என அனைத்து உறவுகளும் அப்படியே தாக்குவது தம்பதியுடைய உறவில்தான். ஒரே அலைவரிசையில் இருக்கும் கணவன் மனைவிக்கு அந்தந்த கணத்தில் எண்ணங்கள் பரிமாறப்படுவதால் வார்த்தைகளே வீந்தான் என்று கூறுவார்கள். ஒருவருக்கு கிடைத்த வெற்றியை தனக்கே கிடைத்த வெற்றியாக பாவித்தல் வேண்டும். ஒரு சிலை செய்ய 2 அச்சுகள் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? அது போன்றதுதான் தம்பதி உறவு. தம்பதி உறவு ஆண்டான அடிமை உறவோ முதலாளி தொழிலாளி உறவோ அல்ல. வள்ளுவர் கூறியது போல மடந்தையோடு எம்மிடை நட்பு என்பதாகும். எந்த வீட்டில் கணவன் மனைவி நல்ல நண்பர்களாக உள்ளார்களோ அங்கே நிறைவு, நிம்மதி நிச்சயம் இருக்கும். கலகலப்பு இருக்கும், கேலி கிண்டல் கொண்ட நகை இருக்கும், பகை இருக்காது. உதாரணத்துக்கு சாதம் அல்லது இட்லி மல்லிகைப்பூ மாதிரி உள்ளதுன்னு பாராட்டிய கணவன் கூடவே ஒரு தலைமுடி மட்டும் இலவச இணைப்பாக வந்து விட்டது என கூற, அதற்காக அந்த மனைவியானவள் எரிந்து விழாமல் தலையில இருக்க வேண்டியது இலையிலே இருக்குது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல, அதுக்காக இப்படியா, இப்படி தினம் ஒன்னொன்னா வந்துட்டா எதிர்காலத்துல அங்கே என்ன இருக்கும் என்று கணவன் கிண்டலடித்தாராம். அப்படி இன்றி இதை ஏன் போட்டேன் என்று பல்லை கடித்திருந்தால் சமையல்ல சேஞ்சே இல்லைன்னீங்களே, ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமேனு தான் போட்டேன் என்பார். உடனே சண்டை கொடிகட்டி பறக்கும் அல்லவா? பிறவி பெருங்கடல் நீந்தவும் வீடு பேறு அமைவதற்காக வந்த உறவே தம்பதி உறவு. மேலும் உலகத்தின் வித்தே கணவன் மனைவி உறவு. உடல், உயிர், மனம், அறிவு ஒன்றுபடும் உறவே கணவன் மனைவி உறவு. நிம்மதி வேண்டும் என்பதற்காக வந்த உறவே கணவன் மனைவி உறவு, அதாவது தம்பதி உறவு. ஈடு இணையற்ற உன்னதமான அற்புதமான உறவாகும். பகிர்தல், மகிழ்தல், எதையும் கற்பை தவிர இலக்க துணிதல், இவையே தம்பதி உறவினுடைய சிறப்பு. குடும்பத்திற்கு அச்சாணி, ஆணிவேர் போன்றதுதான் தம்பதியினுடைய உறவு. அர்த்தநாரீஸ்வரர் போலவும் சிவன் சக்தி போல இருப்பதே தம்பதி உறவாகும். அதனால்தான் சொல்லுவாங்க, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த இடத்துல சக்தி சிவம் என்பது நாம உருவமா எடுத்துக்கிறதுக்கு பதிலா இருப்பு இயக்கம்னு எடுத்துக்கலாம். வினை தீர்க்க வந்தவரே வாழ்க்கை துணை, கடைசி வரை துணையாக இருக்கவே வாழ்க்கை துணை. பிறர் மூக்கை நுழைக்க முடியாத இடைவெளியற்ற உறவு தம்பதி உறவு. ஈருடலும் ஓர் உயிராக வாழ்வதே தம்பதி உறவு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறுவார்கள். ஆனால் நம் மகரிஷியோ கணவன் அமைவதெல்லாம் அவள் செய்த புண்ணியம் என்பார். ஜாடிக்கேத்த மூடி என்று கூட தம்பதி உறவை கூறுவார்கள். இரத்த பந்தத்தால் வாய்க்காமல்
திருமண பந்தத்தால் கிடைக்கும் ஒரே உறவு தம்பதி உறவு. கணவன் மனைவி உறவிலே முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் பல உள்ளன. அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவி கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை இல்ல. இருந்தாலும் கணவனுக்கு மனைவி குழந்தை என்றும் மனைவிக்கு கணவன் குழந்தை என்றும் ஆதர்ஷ தம்பதிகளாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இது உண்மையில நடந்த ஒரு சம்பவங்க. ஒரு காலகட்டத்தில் ஃபாரின்ல இருந்து ஒரு நண்பர் வர்றாரு. அவர் சென்னைக்கு வந்து போன் பண்றாரு நண்பருக்கு. நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன்டா, 2 மாசம் லீவுல உங்க வீட்டுக்கு ஒரு நாளுக்கு லஞ்சுக்கு வரேன்னு சொல்றாரு. இந்த அன்பர் வந்து நம்முடைய மனவளக்கலை அன்பர், சென்னையில இருக்கிறாரு. அதனால அவர் வந்து சரி வாடான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, என்னுடைய ஃப்ரெண்டு வராரு இத்தனாம் தேதி, நீ அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு வந்து நல்லா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல ஒரு டிஷ் எல்லாம் தயார் பண்ணி நீ வச்சுடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மனைவிக்கு வர்றவரு எப்படி இருப்பாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தா கூட 7 வருஷம் ஆச்சு, மறந்து கூட போயிருக்கலாம். ஆனாலும் என்ன பண்றது, கணவன் சொல்லிட்டாருன்னு தனக்கு தெரிஞ்ச நல்ல டிஷ் எல்லாம் தயார் பண்ணி அந்த அம்மா வைக்கிறாங்க. தலைவாழை இலை போடுறாங்க, போட்டு 2 பேருக்கு பரிமாறுறாங்க. இப்ப நம்ம மன்றத்து அன்பர் இல்லையா அவரு, அதனால அவரு ஒரு கைப்பிடியில கொஞ்சம் அப்படியே சாதத்தை எடுத்துட்டு எல்லாமே தொட்டு எல்லாம் எடுத்துட்டு கையில வச்சுக்கிட்டு 10 அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் போட்டு அவர் சாப்பிடுறாரு. வந்த அன்பருக்கு என்னடா இசு புசுன்னு சத்தம் விடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுவா, நான் அதுக்கு பேர் காயகல்பம். நான் வந்து நீதான் 2 மாசம் இருக்க போறல, இந்த காயகல்பத்துடைய அருமையெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். சாப்பிட்ட பிறகு நீயும் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு உயிருக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு அதை சட்ட பண்ணல, இருந்தாலும் சரின்ட்டு கேட்டுக்கிறாரு. ஆனா அந்த வந்த பாரின் அன்பர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு அந்த சாப்பாட்டுல இருக்கிற அத்தனை ஐட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாரு. எல்லாத்தையும் ஒரு உருண்டை பிடிக்கிறாரு. ஒரு உருண்டை பிடிச்சி அது தலைவாழை இலையினுடைய ஓரத்துல வைக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சாதத்துல எல்லா இலையில இருக்கிற அத்தனை ஐட்டத்தையும் பிடிச்சி ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு ஓரத்துல வைக்கிறாரு, என்னன்னு கேளுங்கன்னு தன்னுடைய கணவன்கிட்ட ஜாட போட்டு சொல்றாங்க. உடனே இவரு நம்முடைய மனவளக்கலை அன்பர் அவர் என்ன சொல்றாரு, என்னடா அந்த உருண்டையின் ரகசியம் என்னடான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லடா, என் மனைவிக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னு உனக்கும் தெரியும். அந்த மனைவி மேல எனக்கு அவ்வளவு இஷ்டம். அதனால எனக்கு எது கிடைச்சாலும் அதுல ஒரு பங்கு அவளுக்குன்னு ஒதுக்கி வைப்பேன். அதானே அந்த உருண்டையின் ரகசியம் அப்படின்னு. சரின்ட்டு சாப்பிட்டாங்க. காயகல்பத்தினுடைய அருமையெல்லாம் அப்புறம் சொன்னாரு. அதுக்கப்புறம் பயிற்சிக்கு ஏதாவது நாள் வந்தா நான் அது சொல்றேன், நீ கலந்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாருங்க. இந்த வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. இந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஒரு நாளாவது எனக்குன்னு இப்படி ஒரு பங்கை நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்டு பாருங்க 5 வருஷம் தான் ஆச்சு, ஆனா அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் வீட்டுல என்ன நடந்தாலும், கணவன் மனைவி மட்டும் தானே இருக்காங்க, என்ன நடந்தாலும் எது பேசினாலும் கடைசியில அந்த டாபிக்கு வந்துருவாங்க. என்ன? அந்த உருண்டை டாபிக். இப்படியே 1 மாசம் சண்டை போயிட்டே இருக்கு. 1 மாசம் கழிச்சு திரும்ப அந்த ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு வரேங்கிறாரு. இந்த ஐயாவுக்கு வயித்துல புளிய கரைக்குது. என்னடா வந்து 1 மாசத்துக்கு முன்னால வந்து வீட்டுல ஒரு பெரிய கலகத்தையே உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு, இப்ப வந்து நீ என்ன பண்ணி தொலைய போறாரோன்னு ஒரு மனசுக்குள்ள. இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா ஃப்ரெண்டு கிட்ட? அதனால சரி வாடான்னு சொல்லிட்டு, அவன் வர்றானா சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த தடவை அதே மாதிரி வர்றாங்க. இதே மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. இப்ப இவர் காய்கல்ப பண்ணி சாப்பிடுறாரு. அந்த ஐயா வந்து ஒரு உருண்டை வச்சாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது உருண்டை வைக்கிறாரு வந்திருக்கிற ஃபாரின் ரிட்டர்ன் நண்பர். உடனே இந்த ஐயாவுக்கு சும்மா பயங்கரமா வயித்துல புளி கிடைக்குது. சரின்ட்டு அவரு அந்த அம்மா தான் ஜாடை கட்டுறாங்க. உடனே 2வது உருண்டையின் ரகசியம் என்னடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடனே அவர் சொல்றாரு, எனக்கு 5 வருஷம் ஆச்சு இல்ல கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லைல்ல, அதனால இந்த லீவ்ல நான் வந்திருக்கவும் என் பொண்டாட்டியுடைய தங்கச்சியை புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அதனால இது 2வது மனைவிக்கு. இப்ப இந்த வீட்டுல தண்டை தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி அப்படின்னு நின்னோட நினைக்கிறீங்களா? நினைச்சு பாருங்க. நிச்சயமா யாரும் தனக்கு ஒரு சக்களத்தி வரணும்னு சந்தோஷப்பட மாட்டாங்க இல்லையா? அதனால அந்த அம்மா ஒண்ணுமே பேசல.
அப்படின்னா இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நன்றாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குருபிரான் கூறுகிறார். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்ப வேண்டும். அதாவது எப்படி நம்புறது அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு முல்லா கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்யாணமான புதுசுல முல்லா போயிட்டு இருக்கிறாரு, கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு, அப்ப மனைவியோட. அப்போ ஒரு புயல் அடிக்குது. அப்போ அவர் நின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, புயல் அடிக்குது, எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் கடலை அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு அவர் பாட்டி அமைதியா இருக்கிறாரு. மனைவி கேக்குறாங்க, எங்க எப்படி புயல் அடிக்குது, கப்பல் எந்த நிமிஷம் கவிழ்ந்துடுமான்னு தெரியல, நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் நம்மள அப்படி எல்லாம் பண்ணிட மாட்டாரு அப்படின்னு சொல்லுங்க. உடனே சொல்லிட்டு அவர் உடனே ஒரு கத்தி எடுத்து மனைவி கழுத்துல வைக்கிறார். ஆனா அந்த அம்மா பயப்படல. என்ன, ஏன் நீ இப்ப பயப்படல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு எதுக்கு பயம், என் வீட்டுக்காரர் தானே கத்திய வைக்கிறாரு, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க அறுக்க மாட்டீங்கன்ட்டு. அதனால அதே மாதிரி நம்பிக்கை தான் நான் கடவுள் மேல வச்சேன். அது போல கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் எந்த ஒரு தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டா கூட மன்னிக்கணும். மரியாதை தருதல் மிக முக்கியம். அது போல மன்னித்தல் என்பது மிக மிக முக்கியம். முகம் பார்த்து பேசினாலே போதும், பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஏனென்றால் கண்கள் ஞானாகினி என்று கூறுவார்கள். அதே போல கணவன் மனைவி இடத்துல இருவரிடையில பாராட்டு என்பது மிக மிக அவசியம். ஆனாலும் கூட அதை இடம் பொருள் ஏவல் பார்த்து பாராட்ட வேண்டும். இதற்கு கூட உண்மையில ஒரு ஈரோடுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் நம்முடைய மனவள கலையில சேர்ந்து பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிறார். ஆனா மனைவிக்கு அதெல்லாம் தெரியாது. தயவுசெய்து தவறாக ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக ஆண்கள் எங்க போனாலும் இங்க போறேன், எதுக்காக போறேன், இதெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. சில சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மனவளக்கலை அன்பர் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மனவளக்கலைக்கு போறேன், இந்த பயிற்சி எல்லாம் கத்துக்கிறேன்னு எதுவுமே அவர் சொன்னது கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கு. இவர் 3வது அகத்தாய்வு அட்டன் பண்றாரு. அதுல சுவாமிஜி குடும்ப அமைதி பத்தி பேசுறாங்க. அப்படி பேசும்போது, நீங்க மனைவி எல்லாம் பாராட்டி இருக்கீங்களான்னு கேட்டாங்க. யாரும் கைய தூக்கல. அதே போல பெண்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கெல்லாம் உங்களுடைய கணவனை பாராட்டி இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. பெண்களும் கைய தூக்கல. ஆனா சுவாமிஜி சொல்றாரு, இது நிஜமா நீங்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு சொல்றதுனால என்ன மோசமா போயிடும். இனிமேல் இது வரைக்கும் போனது போட்டு இனிமேல் சொல்லுங்க. கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்ட எந்த ஒரு செயலையும் மிக்க மகிழ்ச்சியோடும் நிறைவோடு செய்வதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கும்ங்கிறத சொல்லி அவர் சொன்னார். சரின்ட்டு இவரு அப்பவே கங்கணம் கட்டிக்கிட்டாருங்க. நம்ம வீட்டுக்கு போய் நம்ம மனைவிய பாராட்டிடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டாரு. வந்தாரு. அது காலையிலேயே அந்த அம்மாவுக்கு தலைவலியா இருந்தது. அதனால ரசம் சாதம் தான் செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு போனார். இப்ப நைட்டுக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஐயோ காலையிலேயே அவருக்கு வெறும் ரசம் தானே வச்சு கொடுத்தோம், இன்னும் நமக்கு தலைவலி சரியாகலையே, அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுல இருந்து குழம்பாவது வாங்கி வைக்கலான்னு அவங்க பக்கத்து வீட்டுல காரியமாட்ட கேட்டு குழம்பு வாங்கி வச்சிருக்கான். இப்ப அவருக்கு பரிமாறும் போது முதல்ல சாதத்தை போட்டு குழம்பு ஊத்துறாங்க. ஊத்துன உடனே இவரு சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா சாப்பிடாமலேயே பிசையும் போதே இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும்ன்றாரு. என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் கூட பாராட்டாத மனுஷன் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரியுடைய குழம்புக்கு தங்க காப்பு போடணும்னு சொல்றாருன்னு கோவமா வராதா? எந்த மனைவியா இருந்தாலும். அந்த அம்மாவுக்கு செம்ம கடுப்பாயி உடனே என்ன பண்ணாங்களாம், தலையில அந்த குழம்பு சட்டிய அப்படியே ஊத்துனாங்க. அந்த பாத்திரத்தை போட்டாங்க. அவருக்கு ஒண்ணு இல்ல, ஒரு 7 தையல் தான் போட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து வீட்டுக்கு குழம்பு அப்படிங்கிறது. இப்ப எதுக்காக சொல்றாரு சுவாமிஜி அப்படின்னா, இடம்பொருள் ஏவல் பார்த்து பாராட்டணும். ஒருத்தர் ஒருத்தர் கட்டாயம் பரஸ்பரம் பாராட்டதான் வேணும். ஆனா இடம்பொருள் ஏவல் பார்த்து பாராட்டணும். ஃப்ரெண்டு போல 2 பேரும் இருக்கணும், நண்பர்கள் போல. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, உன்னை இந்த புடவையில் பார்த்தால் 5 வருடம் இளமையாக இருக்கே என கணவர் இழுகளுக்க, மனைவி ஆமா 5 வருஷத்துக்கு முன்னால எடுத்த புடவை அதற்கு பின் எடுக்கல, அதான் அப்படின்னு கிண்டல் அடித்தாங்களாம்
2 பேரும் சிரிச்சாங்களாம். இதுவல்லவா ஆனந்தமான குடும்பம். விமர்சனங்களை அன்பாக கூற வேண்டும். அதாவது ஒரு கணவன் மனைவி, அதுல ஒருத்தர் வந்து ஒரு 10 பைசாவாவது இவங்க வீட்டுல வாங்கினானான்னு கேளுங்க என்று கணவன் தன்னுடைய நண்பரிடம் கூற, அவருடைய மனைவியோ, உங்களுக்கு என்னை கட்டி கொடுத்ததே பெரிய விஷயம், இதுல இதெல்லாம் வேற கொடுப்பாங்களா என்று டபாய்க்க இருவரும் கலகலன்னு சிரிக்கிறாங்களாம். இது அல்லவா ஆனந்த நிலையம். இப்படி தம்பதிகள் உறவு இருந்தால் வாழ்க்கையில இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே இடம் இருக்காது அல்லவா. குறை கூறும் போது கூட கரை ஏற்படுத்தும் எண்ணம் இன்றி அக்கறை மட்டுமே இருக்கணும். மனம் புண்படாமல் பேசணும். உதாரணம், மனைவிக்கு ஆங்கிலம் தெரியாது, கணவனும் ஆங்கில சினிமா ஆர்வலர். ஆனாலும் மனைவி என்ன பண்ணுவா, கணவனோட தவறாமல் அந்த படத்துக்கு போவா. அதே போல உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு போக விருப்பமில்லாத கணவனாக இருந்தாலும் கூட மனைவிக்காக தானே காரை ஓட்டி கொண்டு போவார்களாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து வாழ கத்துக்கிட்டா நல்ல தம்பதிகளாக வாழலாம் இல்லையா. எதற்குமே பொறுப்பை தாம எடுத்துக்கணும். அதாவது தவறு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா கூட என்னாலதான் இந்த மாதிரி, பரவாயில்ல, சாரிமா, இது பிரச்சனை, இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம தான் அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுல சண்டை சச்சரவு இருக்காது. சொல்வதை காது கொடுத்து கேட்கணுங்க. யார் பேசினாலும் எப்படி என்ன பேசுறாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்தாலும் கூட இப்படி கூட எடுத்துக்கலாம். அது அதாவது அவங்க என்ன பேசினாலும் அவங்கள கவனிக்கிற மாதிரி நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசிட்டாலும் சரி சரின்னு மண்டையை ஆட்டிக்கலாம், இல்லைன்னா ஊன் கொட்டிக்கலாம். எல்லாம் முடிச்ச பிறகு அந்த அம்மா பேசி முடிச்ச உடனே அவங்க அந்த பக்கம் போன உடனே காதுல இருக்க பஞ்சம் எடுத்துடலாமே. சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னேங்க. உண்மையா இருக்கணும். கணவனும் மனைவியும் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும். உணர்வுகளை மதிக்கணும். அதுதான் பூலோக சொர்க்கமே. சிரித்த முகம் பாதி சிக்கலை தீர்த்து விடும். பேச நேரம் ஒதுக்கும். கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் ஒதுக்கி பேசணுங்க. நிறைய குடும்பங்கள்ல பேசுறதே இல்லை. ஏதாவது வேலைன்னா மட்டும் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி பேசுறதுக்கே நேரம் இல்லாத மாதிரி ஓடுவாங்க. ₹1 வரவு என்றாலும் கூட அதுல 50 பைசாவோ 25 பைசாவோ சேமிப்பு என்றால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தவறு செய்து விட்ட பட்சத்தில் மனம் திறந்து சாரின்னு ஒத்துக்கணுங்க. ஆனா நிறைய பேருக்கு சாரி அப்படிங்கிற வார்த்தை சொல்றதுக்கே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. 3 வயசு குழந்தை கூட தேங்க்யூ சொல்ல சொன்னா சொல்லும், வெரி குட் சொல்ல சொன்னா சொல்லும், ஆனா சாரின்னு சொல்லவே சொல்லாது. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வீட்டுல நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனிச்சு பாருங்க. 3 வயசு குழந்தைக்கே அவ்வளவு என்ன சொல்றது ஈகோ இருக்குன்னா நமக்கெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இருக்க கூடாது நல்ல தம்பதிகளாக வாழ்வதற்கு. இறைவனே வாழ்க்கை துணை வடிவத்தில் வந்து உள்ளார் என்று இருவருமே எண்ண வேண்டும். தனக்காக வாழ்வது சுயநலம், தன் துணைக்காக வாழ்வதே குடும்ப நலம் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். ஈகோ எங்கு முடிகிறதோ அங்குதான் இனிமையான இல்லறம் என்பதை புரிந்து செயல்படுங்கள். சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம இதுல NS கிருஷ்ணன் இருக்காருல்ல, அவர் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையாளர், சிந்தனையாளர் இல்லையா. அவரோட எப்பவுமே படங்கள்ல மதுரம் அம்மா தான் ஜோடியா நடிப்பாங்க இல்லையா. அப்படி நடிக்கும் போது ஒரு தடவை அந்த அம்மா வந்து கிணத்து மேல உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அந்த தெட்டை மேல இவர் வந்து துணி துவைக்கிற கல்லு மேல உட்கார்ந்திருந்தாராம் நம்முடைய கலைவாணர். அப்போ அந்த அம்மா வந்து ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாங்க. என்ன? தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம் பதில், அவருடைய நகைச்சுவை உணர்வோட சிந்திக்கத்தக்க ஒரு பதில. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களோ தெரியாது. ஆனா அங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, கிணத்துல நான் உன்னை புடிச்சு தள்ளி விட்டா அது தோஷம், நீயா விழுந்துட்டா அது சந்தோஷம் அப்படின்னாராம். சும்மா ஒரு ஜோக்குக்காதாங்க. இப்படி பேசினா கூட, வார்த்தைகளை சொன்னாலும் கூட அது மத்தவங்களுடைய மனசை புண்படுத்தாத அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். இறைவனும் இறைவியும் போல அந்யோன்யமாக வாழ முற்பட வேண்டும். யாரு? நல்ல தம்பதிகள். சின்ன சின்ன அன்பு, கிஃப்ட் இதெல்லாம் பரிமாற்றம் இருந்தா அவங்களுக்குள்ள அந்யோன்யத்தை வளர்க்கும்.
சில கணவன்மார்கள் நினைப்பாங்க, என்னது நம்ம பொண்டாட்டிக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறோமா, சின்ன சின்ன விஷயங்களை, என்னது இதுல என்ன ஒரு ஃபார்மாலிட்டி அது அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, சின்ன சின்னது ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பொதுவா ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன். கணவனை அனுசரித்து மனைவியும், மனைவியை அனுசரித்து கணவனும் தங்களை மாற்றிக்கொண்டால் குடும்பம் எவ்வளவு இனிமையாக இருக்கும். பிறரை மாற்றுவது எளிதா, நாம் மாறுவது எளிதா? யோசிக்கலாமே. கணவன் மனைவியிடையே இருக்க வேண்டிய பொருத்தங்கள் என்னவென்றால், அன்பு பொருத்தம், உடல்நல பொருத்தம், ஒழுக்க பொருத்தம், கருத்து பொருத்தம், உணவு பொருத்தம், வயது பொருத்தம், கல்வி பொருத்தம், முறை பொருத்தம், செயல் பொருத்தம், தொழில் பொருத்தம், குடும்ப நிலை பொருத்தம், இப்படி சொல்லிட்டே போலாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு இதெல்லாம் சில பழைய காலகட்டத்துக்கும் ஒத்து வராது, இன்றைய காலகட்டத்துக்கு ஓரளவுக்கு ஒத்து வரும். ஆனா இந்த மாதிரி பொருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு நட்பு நிலவும். வரவுகள் முக்கியம் வளமுடன் வாழ, உறவுகள் முக்கியம் உலகில் வாழ, உயர்வுகள் முக்கியம் உதாரணமாய் வாழ, உணர்வுகள் முக்கியம் மனிதனாய் வாழ. உலகில் மிக உன்னதமான உறவு தம்பதியர் உறவு. முன்பின் அறிமுகம் இல்லாத இரத்த உறவு இல்லாத ஈருடல் ஓருயிராக நெருக்கமாகி ஆயுள் முழுவதும் இணைந்திருக்கும் இனிய நட்புதான், இனிய உறவுதான் தம்பதிகள் உறவு. இவ்வுறவு அழகாக இருக்க சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டால் வாழும் வாழ்க்கை பூலோக சொர்க்கமாக இருக்கும் அப்படிங்கறத நாம சில விஷயங்களை பார்க்கலாம். வாழ்க்கையும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போன்றதுதான். தோல்விகளையும் சண்டைகளையும் கசப்புகளையும் மனதுக்கோ மூளைக்கோ கொண்டு சொல்லாதீர்கள். இருவரிடையே நடக்கும் விவாதங்களில் ஜெயிக்க ஆர்வம் காட்ட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை துணை தோல்வி அல்லது விரக்தியில் இருக்கும் போது உங்களால் உங்கள் வெற்றியை கொண்டாட முடியுமா? நன்றாக சிந்தியுங்கள் அன்பர்களே. கணவன் மனைவிக்குள் நன்றி அல்லது சாரி எல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்பாங்க பொதுவா. ஆனால் தவறு செய்து விட்டால் தயங்காமல் தாராளமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பதான் அந்த உறவு நல்ல தம்பதிகள் உறவாக இருக்கும். உதவும் போது தாராளமாக நன்றி சொல்ல வேண்டும். அன்பை வெளிப்படுத்தவும் ஆறுதல் சொல்லவும் அவ்வப்போது அரவணைப்பும் அன்பான வார்த்தைகளையும் பயன்படுத்துங்கள். வாழ்நாள் முழுக்க உறவு இனிமையாக நீடிக்க இந்த மந்திர செயல் அவசியம். வருமானம், கடன், செலவுகள், வீடு வாங்குவது, சேமிப்பு போன்றவற்றை வாழ்க்கை துணையிடம் மறைக்காதீர்கள். அது கணவனா இருந்தாலும் சரி, மனையனா, 2 பேருமே இப்ப சம்பாதிக்கிறாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். உங்களுடைய பொருளாதார இலக்குகளை கூட மறைக்க வேண்டாம். எந்த உறவானாலும் பாசமும் பரிவும் அன்பும் ஒரு வழி பாதை அல்ல. நீங்கள் எதை தருகிறீர்களோ அதையே திரும்ப பெறுவீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நிறைய அன்பை செலுத்துங்கள். பலங்களும் பலவீனங்களும் கொண்டவர்கள் தானே அனைவரும். நீங்களும் அப்படித்தானே, நானும் அப்படித்தான். எனவே வாழ்க்கை துணையோட மட்டும் 100% கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமா? யோசியுங்கள். யாரோடும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், ஒப்பிட்டும் பேசாதீர்கள். இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய நிம்மதியை தொலைத்து விடுவீர்கள் ஒப்பிட்டு பேசினார். யாரும் யாருக்கும் நிகரில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆரம்பத்தில் அன்பு மயக்கமாக அதிகமாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு. போக போக குறைவதற்கு கணவன் மனைவி உறவு என்பது வெறும் போதை அல்ல, எப்பொழுதும் பகுத்தறிவோடு முடிவு எடுக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களை கூட உங்களை போல இருக்க முடியாத போது நம் மகன் கூறுவார் இல்ல, மனிதருக்குள் வேறுபாடு 7 சம்பத்துக்கள் 16 காரணங்களாலுன்னு. அது போல யாரோ ஒருவர் மட்டும் எப்படி வாழ்க்கை துணை போல அக்கறையாக இருப்பார் என்பதை எண்ணி செயல்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணை மீது நமக்கு கோபம் வருத்தமோ ஏற்படும் போது உணர்ச்சி வயப்பட்டு மனதால் முடிவெடுக்காதீர்கள். நிதானமாக யோசித்து அறிவால் முடிவெடுங்கள். இன்றைய கோபத்தை இன்றே அல்லது அப்போதே மறந்து விடுங்கள். அதை மனதில் சுமந்து கொண்டு படுக்கைக்கு செல்லாதீர்கள். அன்பு என்னும் ஊசியால் அந்த கோப பல்லூனை உடைத்து விடுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போன்றது. அவரவர் நிறுத்தங்களில் அவரவர் இறங்கியாக வேண்டும். ஆனால் ரயிலோ கடைசி வரை போய்கொண்டிருக்கின்றானே. அந்த ரயில் தண்டவாளங்களாக தம்பதிகள் கடைசி வரை இணை பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட்டால்
அதுதான் நம்முடைய நல்ல தம்பதிகளாக இருப்பதற்காக நம்முடைய லட்சியமாக இருக்கும். தாயின் பாசம் திருமணம் வரை, தந்தையின் பாசம் வளரும் வரை, சகோதரிகளின் அல்லது நண்பர்களின் பாசம் அவரவர்களுக்கு என்று தனியான வாழ்க்கை அமையும் வரை, பிள்ளைகளின் பாசம் அவர்கள் இவ்வுலகை அறியும் வரைதான். கணவன் மனைவி பாசமோ நீங்க இறப்பதற்கு ஒரு நொடிக்கு முன் நான் என் கண்களை மூடிட வேணும் என கூறும் மனைவியின் பாசமும், நான் இறந்த அடுத்த நொடி நீயும் என்னுடன் வந்துவிடு என்று கூறும் கணவனின் பாசத்திற்கு முன்னால் வேறு எந்த பாசமும் ஈடாகாது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். மனைவியை தோழியாகவும் கணவனை தோழனாகவும் பாவித்து வாழ்நாள் முழுக்க வாழ பரந்த மனமே தேவை என்பதை உணர்ந்து செயல்பட நமது தவ பயிற்சிகளும் அகத்தாய்வு பயிற்சிகளும் உதவியும் என்பதை உணர்ந்து தவறாமல் செய்து அதற்கு உறுதுணையான உடற்பயிற்சியும் காயக்கல்பமும் செய்து நமது பதிவுகளை போக்கிக் கொண்டு வாழதான் இந்த கணவன் மனைவி உறவு அல்லது தம்பதி உறவு என்பதை உணர்ந்து செயல்படுவோம். கணவன் அவன் மனைவியின் ரசனையில் குறை காணக்கூடாது. ஏனெனில் உங்களை கணவனாக தேர்வு செய்ததும் அவள்தானே. அதே மாதிரிதான் வைஸ் வெர்சா ஆணுக்கும் கணவனுக்கும். அதிகம் புரிதமுள் உள்ள தம்பதிகளின் முக ஜாடை கூட காலப்போக்கில் ஒன்று போல் மாற்றம் அடைவதை கவனித்திருக்கிறீர்களா? மனைவிடம் உள்ள நகைகள் பற்றி அறிய விரும்பாத கணவன், கணவனின் பேங்க் பேலன்ஸ் பற்றி அறிய விரும்பாத மனைவி மனமொத்த தம்பதிகளாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீ விரும்புகிறவரை விட, உன்னை விரும்புகிறவரை விட நீ விரும்புவற்றை விரும்பும் ஒருவரை திருமணம் செய்தால் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாய் இருக்கலாமா? மனைவி என்பவள் தாயை போலவும் கணவன் தந்தையை போல அன்பு செலுத்த வேண்டும். தேவையான நேரத்தில் அறிவுரைகள் சொல்லிக் கொள்ளலாம், அதாவது புரிந்து கொள்ளும் விதமாக. உடன் பிறந்தவர்களைப் போல பாசம் காட்ட வேண்டும். உயிர் நண்பர்களைப் போல பழகி உதவி செய்து கொள்ளல் வேண்டும். கடவுளை போல கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மன்னித்து பெருந்தன்மை காட்டுவதில் இந்த பூமியை போல பொறுமையாக இருத்தல் வேண்டும். வேண்டிய நேரத்தில் வேண்டிய பணிவிடைகளை செய்வதில் ஒரு நர்சு போல இருக்க வேண்டும் என்று நான் சொல்லலைங்க, சமஸ்கிருத ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுதுங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம். அப்போ எப்படி நாம எல்லாம் நல்ல தம்பதிகளா இருக்கணும் அப்படிங்கிறத இதை எப்பங்க தெரிஞ்சுக்கிறது? கல்யாணத்துக்கு முன்னாலேயா, கல்யாணம் ஆன பிறகா? முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னால தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல தம்பதிகளை உருவாக்குவதற்கு நான் உதவியாக இருக்கும். இல்லைனாலும் அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு உண்மையில நடந்த ஒரு சம்பவங்க. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சுங்களாம். ஆனா ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, அம்மா வீட்டுக்கு. ஏன்னு கேட்டா, என்னை காப்பி போட சொன்னாங்க. நான் தான் கண்டிஷன் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன். எப்படி அவங்க என்ன காப்பி போட சொல்லலாம்? அதனால எனக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். இது நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம், அது வேற விஷயம். என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி அந்த மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு, எல்லா அம்மாக்களும் டெய்லி விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க பொண்ணுகிட்ட. இது நான் மாமியாருன்னு சொல்ல வரல, அம்மாக்கள்னு சொல்ல வரல, மெயினா அம்மாக்கள் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டெய்லி அப்டேட் பண்ணிக்கிறாங்க எல்லா விஷயங்களும். என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிற, இப்படின்னு கேள்வி கேட்டு. இதுவும் உண்மையில நடந்த சம்பவம். நான் பவானியில கிளாஸ் எடுக்கும் போது ஒரு டாக்டர் அம்மா பகிர்ந்து கொண்ட சம்பவம். அவங்க கவுன்சிலிங் எடுக்கிற ஒரு டாக்டர் அம்மா, அவங்க பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது பிரெக்னென்ட் ஆயிருக்கு. அம்மாக்காரி போன் பண்றாங்க. போன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் கூட்டிக்கிட்டு இருக்கேன், வீட்டை பெருக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா, உங்க மாமியார் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க உட்காந்து டிவி பாக்குறாங்கன்னு சொல்லிடுச்சு. இவ்வளவுதாங்க விஷயம் நடந்தது. உடனே, நீ பிரெக்னெண்டா இருக்க, முன்ன கூட்ட சொல்லிட்டு அந்த அம்மா உட்காந்து டிவி பாக்கதா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனைங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அவ்வளவு பிரச்சனை பண்ணி, அப்போ அந்த பொண்ணு சொல்றாளாம், என்ன சொல்றாளாம், இல்லம்மா டாக்டர் தான் என்ன குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க சொன்னாங்க, அதனாலதான் அத்தை என்ன கூட்ட சொல்லிட்டு அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாளாம். ஆனா அம்மாக்காரி விடல. அப்படியே இப்படி பேசி அப்படி பேசி பிரச்சனையாக்கி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. டிவோர்ஸே வாங்கிட்டாங்க. இப்போ அந்த வயித்துல இருக்க குழந்தை செய்த பாவம் என்ன? இவங்க 2 பேரும் தம்பதிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்லதானே? ஆனா எப்படி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க, இப்ப எப்படி அவங்க டிவோர்ஸ் வாங்கினாங்கன்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா
பெரிய கொடுமைங்க. அந்த குழந்தை செய்த பாவம் என்னங்க? நினைச்சு பாருங்களேன். அப்ப நல்ல தம்பதிகளா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா? அப்ப கூட அவங்க கணவன் மனைவி பேசி இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இருந்தா டிவோர்ஸுக்கு ஏன் ஒத்துக்குறாங்க? புரிஞ்சுக்கோங்க. நல்ல யோசனை பண்ணுங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பார்கள். அது போல மண்ணானாலும் மனைவி, துரும்பானாலும் துணைவி என்ற நிலையில் கணவன் மனைவி, அதாவது நல்ல தம்பதிகள் வாழ்ந்தால் உறவு பலப்படும் தானே. கணவன் மனைவி இருவருடைய அன்பு, அறிவு, ஆரோக்கியம், ஆக்கம், ஆன்மீகம் மிக மிக அவசியம். இவைகளை ஆன்மநேய வளர்ச்சிக்கு ஆதாரம். இறைநிலை என்றும் தவறு செய்யாதே, எனவே என்னை திருத்தவே இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை என்ற உணர்வோடு வாழ்ந்தால் உறவு பலப்படுமா? பலப்படாது. செய்த செயலுக்கேற்ற விளைவாக வருவதே தம்பதி உறவு என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். மனம் நோக விடாமல், ஞானமே ஆனாலும் யார் ஒருவர் விரும்பவில்லை என்றாலும் தாங்கள் கூறும் கருத்து சரியானதாக இருந்தாலும் வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஏற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக காத்திருங்கள் என்று குடும்ப அமைதியை இழந்துவிட்டு பெறுகின்ற எந்த விஷயத்திலும் பயனில்லை என்று நம்முடைய மகரிஷி அடிக்கடி கூறுவாரே, அதையெல்லாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கணவன் மனைவியிடையே சொன்னதை பொருட்படுத்தல் கூடாது, சொல்ல வந்ததை மட்டுமே பொருட்படுத்த வேண்டும். ஒரு வீட்டுல உதாரணத்துக்கு ஒரு வீட்டை தம்பதிகள் வாங்கினாங்க. சுற்றிலும் சோளக்காடு, காம்பவுண்ட் கூட இல்லாத வீடு. கணவரோ அடிக்கடி வெளியூருக்கு போய் விடுவார். திருடனுக்கு பயந்து ஒரு நாயாவது வீட்டுல இருக்க வேண்டாமா என்று மனைவி கூற, அதாவது வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு தேவை என்பதே அந்த அம்மா சொல்ல வந்த விஷயம். ஒரு நாள் விடியற் காலையில் ஊருக்கு செல்ல கணவன் முற்பட்ட போது முதல் நாள் பாலில் காஃபி போட்டு தர நாய் கத்தியதால் அதற்கு பால் ஊற்ற கணவர் முற்பட உடனே, அதாவது காப்பியை ஊத்த கணவர் முற்பட உடனே மனைவியானவள் ஊத்தாதீங்க ஊத்தாதீங்க, நேற்றைய பால் நாய்க்கு ஆகாது என்று கூறிய நிகழ்வு எப்படி இருக்கு பாருங்க. நேற்றைய பால் நாய்க்கு ஆகாதான், கணவனுக்காகமா? நேற்றைய பால் நாய்க்கே ஆகாது, கணவனுக்கு சரியே என சண்டை போட வாய்ப்பு உள்ளது தானே. ஆனால் அவரோ தன் மனைவியிடம், அடடா நீ மதர் தெரசாதான், உயிருக்கு மேல எவ்வளவு கருணை, நாய் மீதே இவ்வளவு அக்கறை என்றால் நாயகனான என் மீது உனக்கு எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கும் என்று கூற மனைவியானவள் முகம் சிவக்க உள்ளே சென்ற ஒரு நிகழ்வு. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல தம்பதிகள், அதான் நம்முடைய லட்சியம்னா இப்படிதானே இருக்கணும். எங்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் குற்றம் பார்க்காமல் இருக்கிறார்களோ அக்குடும்பம் பூலோக கைலாசம் என்று கூறுகிறார் கபீர் தாசர். உதாரணம், பக்தர்கள் எல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் கூறிய பின் அவர்கள் போய்விட ஒருவர் மட்டும் என் மனைவி சரியில்லை என்ன செய்ய என்று கேட்க கபீர்தாஸ் அவரையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு செல்ல அங்கு ஒன்றுமே பேசாமல் சிக்கலான நூல்கண்டை நல்ல வெளிச்சத்தில் பிரிக்க ஆரம்பித்து பின் மனைவியிடம் விளக்கு கொண்டு வர சொல்ல, யாருங்க? கபீர்தாசர் சொல்றாராம். அவரும் அந்த அம்மாவும் கொண்டு வந்து வைக்க, ஏன் என்று கூட கேட்கல. ஏங்க இது இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, நீங்க இப்ப விளக்கு கொண்டு வர சொல்றீங்களா? நம்மளா இருந்தா சாதாரணமா கேட்போம் இல்லையா? ஆனா அந்த அம்மா கேட்கல. அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. பின்ன பால் கொண்டு வாமா எனக்கும் அவருக்குன்னு கபீர்தாஸ் சொல்ல, இருவருக்கும் கொண்டு வந்தவர் வச்சாங்களாம், குடிச்சாங்களாம். குடிக்கும்போது எப்படி இருந்துச்சா? உப்பு கடிச்சதாம். ஆனால் மனைவியோ சர்க்கரை போதுமா என்று கேட்டார்களாம். இனிப்பு சரியாவே இருக்குன்னு கபீர்தாசர் சொன்னாராம். என்ன ஒண்ணுமே புரியல அவருக்கு வந்தவருக்கு. இப்படி அவர் கூற, ஒருவரை ஒருவர் குற்றம் பார்க்காமல் இருப்பேன். எப்படிங்க நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமான்னு தோணுதா இல்லையா? உப்பு கரிக்கும் போது அது குடிக்க முடியுமா? ஆனா குடிச்சாராம் அவரு. இனிப்பு சரியா இருக்கான்னு கேட்டாங்களாம், சரியா இருக்குன்னு வேற சொன்னாராம். இப்படி இருந்தா கணவன் மனைவியிடையே, நல்ல தம்பதிகளிடையே ஏதாவது பிரச்சனை வருமா? யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவியிடையே எதிர்பார்ப்பற்ற அன்பு நிலவ வேண்டும். கலையாத கல்வி, அன்பு அகலாத மனைவி என்று அபிராமி சொல்லுது இல்லைங்களா? அந்த பாடல் வரி ஆழமானது. அன்புள்ளவராக இருக்க வேண்டுமே ஒழிய அளவற்ற ஆசை உள்ளவராக இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு பொருட்டாக மதித்து நடக்க வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு கல்லூரி பேராசிரியர் மாலை நேர வகுப்பு போன் வர மனைவியிடம் என்னவென்று கேட்க, மாலை பேப்பரில் நான் இறந்த செய்தியை படிக்கலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, அலட்சியமா உங்களுக்கு என்று கேட்க ஆசிரியர், தற்போது நீ சொர்க்கத்துல இருந்து பேசுறியா அல்ல நரகத்துல இருந்து பேசுறாயான்னு கேட்டு டபாய் தாரம். இது எப்படி இருக்குங்க?
ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதே சிறப்பு. தம்பதி மேலும் சிறப்பாக இருக்க ஆன்மீக வாழ்க்கையே அவசியமாக உள்ளது. அப்போதுதான் மனம் மேலும் வலுவடைந்து எது தேவையோ அது மட்டுமே நாடும். பின் வாழும் காலத்தில் அதுவே முக்திக்கு வழிவகுக்கும். தம்பதி இருவரின் கருமையமும் ஒன்றாகவே இருப்பதை புரிந்து கொண்டு ஒத்து உதவி வாழ வேண்டும். இதுவே இறை வழிபாடாகும். கணவன் மனைவி உறவு ஒன்று என்ற நிலையில் வாழ வேண்டும். சும்மா ஜோக்குக்காக சொல்றேங்க. கல்யாணமான புதிதில் கணவன் மனைவி இருவரும் முதலில் ஒரு கோயிலுக்கு சென்ற போது கணவன் முன் செல்ல, இது உங்களுக்கு தெரிஞ்ச கதையா தான் இருக்கும், முன் செல்ல மனைவி பின்தொடர்ந்து செல்ல காலில் ஒரு முள்ளு குத்திவிட ஆ என்று மனைவி கலர கணவன் அப்படியே பதித்து மனைவியின் காலை தன் மடி மீது வைத்துக் கொண்டு, இந்த முள்ளுக்கு அறிவே கிடையாது, சனியா என கூறி, ரொம்ப வலிக்குதா என்று கேட்டுக்கொண்டே நைசாக முள்ளை எடுத்து வீசிவிட்டு நடந்து சென்றாராம். பின்னர் 5 வருஷம் கழிச்சு 2 பிள்ளைகள் பிறந்த பின்ன அதே போல கோயிலுக்கு செல்ல முன்பு போலவே மனைவியினுடைய காலில் முள்ளு குத்த, தற்போது கணவன் சனியனே பார்த்து வரமாட்டியா என்று கேட்டு சொல்லிக்கொண்டே போனாராம். இந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 வருடம் முன்பு சனியன், தற்போது யாரு முள்ளு சனியன், தற்போது மனைவியே சனியன் என்றால் என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கூட நம்ம ஜாலியா எடுத்துக்கிட்டோம்னா ஜாலி. கல்யாண நிச்சயதார்த்தின் போது போட்ட மோதிரம் அப்படியே உள்ளது என்று மனைவி கூற, கணவன் என்னை போல அழகாக அப்படியே இருப்பதாக கூறுகிறாயா என கேட்ட, இல்ல உங்களை போலவே அது லூசாவே இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி கேட்டா கோவம் வருமா? இல்ல நீங்க அதையும் ஜாலியா எடுத்துக்கீங்களா? ஜாலியா எடுத்துக்கணும். லூசுன்னு சொல்ல வர்றாங்கன்னு எடுத்துக்க கூடாது. இன்னமும் அதே போல லூசா இருக்குன்னு சொல்லதான் வர்றாங்க அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 40 வயது முதல் கணவனுக்கு பிபி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் என்பதால் மனைவி கணவனை அப்படி கவனித்துக் கொண்டார்களாம். வேலைக்கு பத்திய சாப்பாடு, ஆரோக்கியமான உணவு தந்து, அந்த தேவையான டேப்லெட்ஸ் கொடுத்து, அந்த கணவன் 80 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு அந்த மனைவி உறுதுணையா இருந்தாங்களாம். அப்புறம் 80 வயசுல அவர் இறந்துடுறாராம். ஆதர்ச தம்பதிகள் அல்லவா. அடுத்த நிமிடம் மனைவியும் இறக்க. ஐயா, இது ஒரு கதை தான். இருவரும் சொர்க்கம் செல்ல தேவதையானவள் அங்கிருந்த ஆனந்தமான பகுதிகளை எல்லாம் காட்டிய பின் நூற்றுக்கணக்கான இனிப்புகளுக்கு நடுவில் கணவன் மனைவியை விட்டு வேண்டியதை சாப்பிடுங்கள் என்று கூற, கணவனோ நான் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது என்று கூற, தேவதையோ உடம்பே இல்லாத போது நோய் வராது அல்லது கிடையாது, எனவே புகுந்து விளையாடணும். உடம்பே இல்லைன்னா வாய் முட்டை எங்க இருக்குதுன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது என்று கூற, கணவனோ பற்களை நரவென்று கடித்து மனைவியை பார்த்து, பாவி 40 வருஷமா பத்திய சாப்பாடு போட்டு பூமியிலேயே தங்க வச்சுட்டேடி பாவி என்று புலம்பினாராம். யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ஜாலிக்காக சொல்றதாங்க. அப்ப அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியா எடுத்துக்கொண்டானா நல்ல தம்பதிகளாதான் இருக்க முடியும். அதுதான் நம்முடைய லட்சியமே. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இறைநிலை உணர்வை பெறணும், முக்தி அடையணும், அவ்வளவுதானே. அதுக்கு இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டா நிச்சயமா நடக்குமா இல்லையா? வள்ளுவன் வாசுகி என்ற தம்பதி வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது நிஜ வள்ளுவர் வாசுகி இல்ல, ஒரு கணவன் மனைவி பேரு வள்ளுவர் வாசுகி. என்னன்னா, வாசுகி தன் வீட்டு கிணற்றில் நீர் இறைத்துக் கொண்டிருந்த போது வெளியே சென்றிருந்த கணவர் வீட்டிற்குள் நுழையும் போதே வாசுகி என்று கூப்பிட, கிணற்றில் இறைப்பதை விட்டு அப்படியே வர பக்கெட்டில் நீரோடு கயிறு அப்படியே நின்றதாம் இந்த காலத்துல. பின் சிறிது நேரம் கழித்து பக்கெட்டு கிணற்றுக்குள் விழுந்ததாம். வள்ளுவர் ஏன் என்று கேட்க, நான் அந்த வாசியை போல்தான், எனவே கயிறு பக்கெட் விழாமல் அப்படியே நின்றது, ஆனால் நீங்களோ அந்த வள்ளுவர் போல இல்லை போல, எனவேதான் விழுந்து விட்டது என்றாலும். சும்மா ஜோக்குக்காக தான் சொன்னாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி நடந்திருக்கலாம். நாம இப்போ அப்படித்தானே இருக்கணும்னா அதையும் நம்ம ஈஸியா டேக் இட் இஸ் பாலிசின்னு எடுத்துக்கிட்டு போனோம்னா பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்? தம்பதியுடைய உறவு, கணவன் பால் என்றால் அதில் கலக்கப்படும் தண்ணீரை போல இருந்திட வேண்டும். மனைவி பாலில் எவ்வளவுதான் தண்ணீர் கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கு இல்லை. பாலை தனியே காட்டும் குணம் தண்ணீருக்கு இல்லை. தண்ணீர் கலந்த பாலை அடுப்பில் வைக்கையில் தண்ணீர் நீராவியாக பிரிந்து செல்ல அதை தாங்க முடியாத பால் கோபத்தில் பொங்கி எழுந்து மேலே வரும். அப்படி பொங்கி வரும் பாலில் சிறிது நீர் தெளிக்க தன்னை விட்டு சென்ற நீர் தன்னிடம் திரும்பியதும் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும். ஒருவேளை அப்படி தண்ணீர் தெளிக்கப்படவில்லை என்றால் பால் பொங்கி எழுந்து அடுப்பையே அணைத்துவிடும். அது போல்தான் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் எனும் நெருப்பு அணையாமல் இருக்கும். இப்படி ஒருவர் புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில் வசந்த காலம்
எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பது வரலாறு. கணவன் மனைவி வாழ்வு இனிமையாக அமைய இருவரிடையே உள்ள வித்தியாசங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். தோல்வியின் போது தைரியம் சொல்லுங்கள். ஒருவருடைய விருப்பங்களை மற்றவர்கள் நிறைவேற்றுங்கள். ஆசைகளை விட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் என்ற நிலையில் செயல்படுங்கள். விவாதமின்றி உரையாடுங்கள். வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் வாழ்க்கை துணையின் கைத்தளம் பற்றி நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் எடுத்து வையுங்கள். பரஸ்பரம் நம்பிக்கை கொள்ளுதலே இல்வாழ்க்கையின் முதல் இனிய படியாக அமையும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ஒவ்வொரு வாழ்க்கை துணையை உயர்த்தும் படிக்கல்லாக அது தானாகவே அமைந்துவிடும். அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேங்க. மனைவியின் என்னங்க என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பாத்ரூம்ல இருந்து மனைவி என்னங்க என்று அழைத்தால் பல்லி விரட்ட கூப்பிடுகிறாள் என்று அர்த்தமாம். வீட்டு வாசலில் நின்று நண்புடன் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னங்க என்றால் உள்ளே வர்றீங்களா இல்ல கதவை சாத்தட்டுமா என்று அர்த்தம். கல்யாண வீட்டில் என்னங்க என்றால் அம்மா வீட்டு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு அர்த்தமா. கோயிலுக்கோ சினிமாவுக்கோ போகும்போது என்னங்க என்றால் சைட் அடிச்சது போதும் அப்படின்னு அர்த்தமா. ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்ததும் என்னங்க என்றால் சீக்கிரம் பில்லை கட்டிட்டு வாங்க, பில்ல பே பண்ணிட்டு வாங்கன்னு அர்த்தமா. இதே மாதிரி கணவன் என்னம்மா என்ற வார்த்தையில பல அர்த்தங்கள் உண்டு. நிறைய இருக்குங்க, சும்மா நம்ம அடிக்கிட்ட போலாம், நேரம் கருதி. வீட்டில் ஹாலில் அமர்ந்தபடியே என்னம்மா என்று கணவன் சொன்னால் வீட்டிற்கு புதிய அன்பர் யாரோ வந்திருக்கிறார் என்ற அர்த்தமா. காலையில் எழுந்தவுடன் பேப்பர் படிக்க உட்கார்ந்திருக்கும் போதோ அல்லது நியூஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதோ என்னம்மா என்றால் காப்பி அல்லது டீயோ தரியா என்ற அர்த்தமா. வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வந்த பாத்திரத்தில் என்னம்மா என்றால் ஏதோ ஒரு வம்பை விலைக்கு வாங்கி வந்துள்ளார் என்ற அர்த்தம். காலையிலும் இரவிலும் குறிப்பிட்ட நேரத்தில் என்னம்மா என்றால் பசிக்குது, டிஃபன் தரியா, டின்னர் ரெடியா என்ற அர்த்தம். அம்மா வீட்டிற்கோ ஃப்ரெண்டு வீட்டிற்கோ சென்ன போது என்னம்மா என்றால் புறப்படலாமாம் என்ற அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்துக்கும் வார்த்தைக்கும் என்னங்க அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் உரையாடலே தேவையில்லை, வார்த்தைகளுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்காம். இது போல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போலாங்க. துணை என்பது நம்மோடு நிற்பவர் அல்ல, துணை நிற்பவர் அல்ல, நமக்காக வாழ்க்கை முழுவதும் நம் மீது தவறே இருந்தாலும் நம்மை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவரே வாழ்க்கை துணை ஆவார். அதாவது திருவள்ளுவரும் வாசிக்கும் போல் நல்ல தம்பதி, குரு வேதாத்திரி அன்னை லோகாம்பலம் அறிவு தம்பதி. இது போல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் நகமும் சதையும் போல வாழ்க, மலரும் மனமும் போல வாழ்க, வானமும் பூமியும் போல வாழ்க, பூவும் மனமும் போல வாழ்க, தமிழும் மலரும் போல வாழ்க என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் நானும் என் கணவரும் போல வாழ்க என்று மற்றவரை வாழ்த்தும் அளவிற்கு இருவரும் அவரவர் தகுதியை வளர்த்து கொண்டால் அப்படி வளர்த்து கொள்வோம் என்று கூறி அதற்கு இம்மனவளக்கலை நம்மை வழிநடத்தும். மேலும் பயிற்சிகள் நம்மை ஆரோக்கியமாகவும் மன நிறைவோடும் வைத்திருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. வாழ்க்கை கணக்கு என்பது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலில் மட்டும் இல்லை, புரிதல் என்ற புதையலில் தான் புதைக்கப்பட்டுள்ளது. இந்த கணவன் மனைவி தம்பதி புரிந்து நடந்தால் வாழ்க்கை பூலோக சொர்க்கம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. மெடிமிக் சோப்பு போட்டால் மொத்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராதான். ஹமாம் சோப்பு போட்டா 10 ஸ்கின் ப்ராப்ளம் வராதான். டெட்டால் சோப்பு போட்டா கிருமிகளால் ப்ராப்ளம் வராதான். ஆனால் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மனைவிக்கு சோப்பு போட்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்படி புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை உலக சொர்க்கமா இருக்குமா இருக்காதா? ஒருவேளை இப்படி இருந்தா நல்லா இருக்குமா யோசிச்சு பார்ப்போமே. குடிக்க போறேங்க. இட்லி மாதிரி பளிச்சென்று சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். யாரு? தம்பதிகள். தோசை மாதிரி புரட்டி போட்டாலும் பொறுமையா இருக்கணும். பூரி மாதிரி மகிழ்ச்சியில உள்ளே ஒன்றும் இல்லாவிட்டாலும் பொங்கி இருக்க வேண்டும். அடை மாதிரி எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். வடை மாதிரி கவர்ச்சியா இருக்கணும். உப்புமா மாதிரி அவசரத்துக்கு கை கொடுத்து உதவணும். பரோட்டா மாதிரி அடிச்சு துவைச்சாலும் தாக்கு பிடிக்கணும். பிரியாணி மாதிரி ஃபேமஸா இருக்கணும். சப்பாத்தி மாதிரி எளிமையா இருக்கணும். ஜிலேபி மாதிரி சும்மா சுற்றி வளைத்து பேசாமல் இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலாக இல்லாமல் அனைவருக்கும் புரிகிற மாதிரி பேசணும். பிஸா மாதிரி இழுபறியாக இருக்கக்கூடாது.
பொங்கல் மாதிரி குழைவாக இருக்கணும். பேசணும் 2 பேரும். புட்டு மாதிரி உள்ளதெல்லாம் புட்டு புட்டு வைக்காமல் இருக்கணும். கேசரி மாதிரி இனிமையாக பேசணும். பாயாசம் மாதிரி விசேஷமாக இருக்கணும். அப்பளம் போல ஆறுதலாக இருக்கணும். அவியல் போல ஒற்றுமையா இருக்கணும். ஃப்ரூட் சாலட் போல சக்தியா இருக்கணும். ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். டிகிரி காபி மாதிரி வாழ்க்கையும் மணக்கணும் என்று கூறி இதுவரை பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ குருவர்களும் திருவர்களும் துணை புரிய மனமாற வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். அதோட இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறை உடைமை எனும் பேரு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க 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 என்று கூறி நிறை செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான அறிவுரைகள் பல அடங்கிய சிந்தனைகளாக உங்கள் சிந்தனை விளங்கியது. இருமனங்கள் இணைந்து தொடங்கும் வாழ்வு திருமண வாழ்வு. அதில் ஒரு இறைவன் இன்னொரு இறைவனோடு வாழ்வு முழுவதும் தொடர்ந்து வருவதுதான் அதில் தம்பதிகள். வாழ்க்கை என்ற கடலில் உறவுகள் என்ற கப்பலில் பயணம் செய்ய நட்பு என்பது முக்கியம் என்பதற்கு பல உதாரண கதைகளை கூறி 3 அன்பு 7 பங்கு மன்னிப்பு சேர்ந்த வாழ்வு, அதற்கு பல உதாரணங்கள். தாரமும் குருவும் தவத்தின் பயனே, அதற்குரிய விளக்கங்கள். மற்றது கணவன் மனைவி நல்ல நண்பர்களாக விளங்குகிற வீடுதான் மகிழ்வினுடைய ஒரு உச்சகட்டமாக விளங்கும். வினைகளை தீர்ப்பதற்கு வந்தவர் தான் வாழ்க்கை துணை. ஆகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், மதிக்க வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும். இதற்கு பலவிதமான சிறந்த கதைகள் எடுத்து கூறியதோடு அன்பு எனும் ஊசியால் கோபம் என்ற பலூனை நாம் அன்றே உடைத்து விட வேண்டும். சிறப்பான ஒரு உதாரணம் அம்மா. நன்றி நன்றி. இவ்வளவு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணதுக்கு மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான வாழ்வு நாம் வாழ வேண்டுமானால் நிச்சயம் ஆன்மீக வாழ்வுதான் அதற்கு சிறப்பானது என்று கூறி, அதற்கு எங்கள் மனவளக்கலை பயிற்சிகள் தத்துவங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நமக்கு மன ஆரோக்கியமாக நாங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடியது என்றெல்லாம் கூறி, என்னம்மா என்பதில் எத்தனை அர்த்தங்கள் அம்மா, அதிசயித்து விட்டேன். இத்தனை அர்த்தங்கள் அதில் இருக்கிறதா? அது மட்டுமின்றி நீங்கள் ஒரு ஹோம் சயின்ஸ் எம்பில் என்பதையும் உங்கள் சிந்தனையில் காட்டிவிட்டீர்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். மாணிக்கவாசம் ஐயா, கதைக்கக்கூடிய சூழல் இருக்கா? இல்ல ஐயா, வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார் போல இருக்கு. டிரைவிங்ல இருக்க, நீங்க பேசுங்க. ஓகே ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களது கேள்வி பதில் நிகழ்வுக்கு போவோம். சேஷாச்சலம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமை 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 அம்மா. நன்றி. வார்த்தைகள்ல செல்வதற்கு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க ஒரு இடத்துல வந்து ஹஸ்பண்ட் should not know இந்த கோல்டு பத்தி தெரிஞ்சுக்க கூடாது, அதே மாதிரி வைஃப் வந்து பேங்க் பேலன்ஸ் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. அததான் வந்து ஆதர்ச தம்பதிகளுக்கு அடையாளம்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்கயா. இல்ல பட் my wife should know what is my balance so that she will send கரெக்டா செலவு பண்ணுவாங்கல்ல. அப்படி எனக்கு வீட்ல எவ்வளவு கோல்டு இருக்குன்னு ஐயா ரைட் தாங்கயா. ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, அத மெயினா அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு உங்க பேங்க் பேலன்ஸ் பூரா என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சொல்லக்கூடாது மனைவி. அது கரெக்ட். அந்த மாதிரி அர்த்தம். அது அப்படிதான் நீங்க அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படியே சொல்றாங்கன்னா பேங்க் பேலன்ஸ் தெரிஞ்சுக்காம, அதாவது அவங்களா சொன்னா சரி ஓகே, இல்ல நான் எனக்கு சொல்லி ஆகணும், எனக்கு என்ன உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க கூடாது.
அதே கேட்க மாதிரி கூடாது. மனைவி கிட்ட இருக்க நகையை பத்தியும் அவங்க அந்த அளவுக்கு துருவி தெரியும், எங்க அந்த நகை இருந்துச்சு இப்ப எங்க அது காணோம்லாம் கேட்க கூடாது. அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு ஓகே. இது உறவு கட்டாகாது, நம்பிக்கை ஆதர்சம் மாறாது, ஆதர்ச தம்பதிகளாக இருக்க முடியும்ன்றத ஒரு பெரியவர் சொல்ல அதை நோட் பண்ணங்கய்யா. அததான் நான் சொல்றேன். வாழ்க வளமுடன். இல்ல இதெல்லாம் வச்சு நான் ஒரு மார்க் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பேசுறேன் நான்.